நான் எப்படி பேச்சாளரா வந்தேன்னு சொல்றேன், நீங்க எல்லாம் பேச்சாளரா வரலாம். நான் நீங்க எப்படி பேச்சாளரா வந்தீங்க? நான் 9வது படிக்கும்போது எங்க தமிழையாட்ட கேட்டேன், ஐயா நான் பேச்சு போட்டுல பேசுறேன் அப்படின்னு. 3 பக்கம் எழுதி கொடுத்தாரு காந்தியை பத்தி. நீ பேசுறா, உனக்கு நான் எப்ப தெரியலையோ என்னைய பாரு சொல்லித்தாரேன்னு கூட்டிட்டு போயிட்டார். அவர் முன்னாடி உட்கார்ந்துருக்காரு, நான் மேடையில பேசுறேன் காந்தியை பத்தி. காந்தி அவர்கள் 1865 அவர் வாழ்க்கை வரலாறு சொல்லிக்கிட்டு பாதியில அழுதுட்டேன். காந்தி காந்தி தமிழையாவை பார்க்குற அவர் சொல்லித்தாரன் தானே கூப்பிட்டு போனார். அவர் என்னைய பார்த்து நான் அழுதுகிட்டு போயிட்டேன். பரிசு கொடுத்தாங்க. கடைசியில் 9ஆம் வகுப்பு பேச்சு போட்டியில் முதல் பரிசு மகாராஜான்னு எனக்கு பரிசு கொடுத்தாங்க. நீங்க பாதி கூட பேசலையே? ஆமா. எப்படி கொடுத்தாங்க? எனக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம தான் பாதியில் அழுதுட்டோமேன்னு. அந்த பரிசு கொடுத்த தலைவர் சொன்னார், உங்களை மாதிரி தலைவர் எல்லோரும் காந்தியை பற்றி பேசினார்கள், மகாராஜா மட்டும்தான் காந்தியை பற்றி பேசும்போது அவர் செத்ததை சொல்ல முடியாம அழுதுட்டான் அப்படின்னு சொல்லி பரிசு கொடுத்தாங்க. அப்புறம் தான் எப்படி பேசி பொழைச்சுக்கலாம் அப்படின்னு பேச்சாளராக வந்திருக்கேன். நான் அப்படி இருந்து அந்த தமிழையாவை கேட்டேன், ஐயா சொல்லித்தாரன் தானே கூட்டிகிட்டு போனீங்க, கடைசியில் என்னைய பார்த்து நான் உங்களை பார்க்கையில் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். கோட்ஸை சுட்டு கொண்டாங்கிறது தாண்டா நான் கீழே உட்காந்து கோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார். அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு. ஆனால் உண்மையிலே வாழ்வியல் சிந்தனையை வடித்து கொடுத்தது யார்? நான் காதலிச்சு தாயா கல்யாணம் பண்ணேன். அப்படியா? ஆமையா. யார? சொந்த அத்தை மகளே காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். சொந்த அத்தை மகளை போய் யாராவது காதலிப்பானையா? ஐயா சொத்து வெளியில போயிடக்கூடாதுங்கிற ஒரு கணக்கு வழக்குல அந்த பிள்ளைய காதலிச்சேன். காதலிக்கும் போது எங்க வீட்டுல ஒரு கதவு திறந்திருக்கும்யா, என் மனைவி அங்கேயிருந்து சிக்கு சிக்குன்னு சிம்ரன் மாதிரியே ஒடியாருவாயா. இப்ப 2 கதவு திறந்திருக்குது, அப்படி ஒரு கணிச்சுக்கிட்டு வர்றாயா. போன வாரம் மழை பெஞ்சு கதவு இறுகிருச்சு, போய் இடையில மாட்டிக்கிட்டா. நாங்க கடப்பாறை விட்டு நம்பி வாடி 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 வந்துடுறீங்கிறோம். என் மயன் சொல்றான், அப்பா அடுத்த வருஷம் கதவை எடுத்துக்கிட்டு சற்று போடும். அப்பா அதான் அம்மா அது பாட்டில் ஒடியாதுங்கிறான். வாழ்க்கை மாறிடுச்சுங்க. ஆனா நான் காதலிக்கும் போது அந்த பழைய பாட்டு வாழ்ந்த கவிஞர் பாடின பாட்டத்தாயா பாடி காதலிச்சேன். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த பிள்ளைய பார்த்து பாடினேன். இது மாதிரி ஒரு பாட்டு இன்னைக்கு இருக்கா? நான் கேட்குறேன், நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்க இல்லாம எதுக்கு வந்த நீலாம்? ஆனா உண்மையிலே சொல்றேன் அம்மா, உங்களுடைய சிரிப்புக்கு நான் அடிமாம்மா. பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கீங்க, அவ்வளோ அழகா சிரிக்கிறீங்க, நல்லா சிரிங்க. லிப்ஸ்டிக் பல்லுக்கு போடக்கூடாது, உதட்டுக்கு தான் போடணும். ஆனா உண்மையிலே சொல்ல, இன்னைக்கு இருக்க பாட்டு ஏதாவது ஒரு பாட்டு ஒழுங்கா போட்டிருக்கான். ஒரு பாட்டு போட்டிருக்கான், நான் போறேன் முன்னாடி நீ பாடி பின்னாடி தோட்டத்துக்கு, நான் போறேன் முன்னாடி நீ பாடி பின்னாடி நாயக்கர் தோட்டத்துக்கு. நாயக்கர் தோட்டம் நீ எதுக்கு போற? உன்னை என்ன கடலைக்கு மண்ணெண்ணிக்க கூப்பிட்டாரா, கரும்பு ஓட்ட கூப்பிட்டாரா, வாழைத்தாருக்கு முட்டு கொடுக்க கூப்பிட்டாரா? யார் தோட்டம் வைக்கிறது, யார் நாசம் பண்றது? இதுக்கு வக்காலத்து வாங்க 2 லேடிஸ் வர்றீங்களே, வரலாமா?